அழுகாத நாள் இல்ல. இந்த நிலைமை மாறவே மாறாதா? அப்ப இந்த கிராஃப் இப்படியே தான் போக போதோ? அப்படின்ற மாரி நாங்க 2 பேருமே அழுதுருக்கோம் நைட்டு. இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்லயும் சரி, நம்ம ஒரு ஜாப்லயும் செக்யூர்டா இருக்க முடியாதா? அப்படின்னு இருக்கும்போது எங்க அம்மா வந்து திடீர்னு நீங்க திருச்சிக்கு வந்துருங்க. நான் கார் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு. லாக்டவுன் டைம்லயா? அதாவது முடிய போகுது அந்த லாக்டவுன். அப்ப அம்மாக்கு தெரியுமா தெரியாது. தெரியாதா? தெரியாது. ஓகே. ஒரு ஐடியா இல்லாம உங்களுக்கு ஏதோ ஃபீலிங் இருந்திருக்கு. ஒரு அம்மாவா ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒருவேளை பொண்ணு கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி. அதனால வர வச்சிடலாம். அப்புறம் தான் 1 வீக் கழிச்சு நான் சொன்னேன். எனக்கு அதனால தான் ஒரு மனசுல சரி பொண்ணை சீக்கிரம் கூப்பிடு. நான் கூப்பிட்டது லேட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 months நாங்க பிரெக்னன்சி இல்லை குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எங்களுக்கு திருப்பியும் செட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ வந்து அது பர்மனன்ட் ஜாப், எந்த ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்லாம் இல்லை, ஆன்லைன். ஏன்னா வந்து எல்லாருமே இன்னும் அந்த கொரோனா அந்த இது இருக்கிறதுனால கிளாஸ் எல்லாம் யாரும் எங்கேயுமே வைக்கல. ஸோ எல்லாருமே ஆன்லைனில் வெப்சைட்டில் அரேஞ்ச் பண்ணுற கிளாஸஸ் தான். ஸோ அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ஃபைனான்ஷியலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்தோம். பட் அதை ஃபைனான்ஷியலாக மேனேஜ் பண்ணுறதை நான் கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுமே இல்லாமல் எவ்வளோ இருக்குதோ அந்த மேனேஜ் பண்ணணும். ஆனால் உண்மையெல்லாம் சொன்னேன், என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் அதெல்லாம் நான் இல்லை. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு.